கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த பதிவிலும் கூட வால்பாறை ஊழியத்தை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அந்த ஆத்மாக்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, பெரியோர்களுக்காக, எல்லாத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அதுபோல் இயற்கை பேரிடர்கள் எதுவும் இல்லைங்களா, அது ஒன்றும் கர்த்தர் முழுமையாக அங்குள்ள மலைவாழ் மக்கள், மலையில் வாழ்கிற எல்லா மக்கள், ஊட்டி, கொடைக்கானல், ஏலகிரி மலை, ஜவ்வாது மலை, ஏற்காடு, இந்த மாதிரி எல்லா இடங்களையும், மூணாறு, இந்த மாதிரி பகுதிகளில் வாழுகிற மலையில் உள்ள மக்களை ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும்படிக்கா ஜெபித்து கொள்ளுங்கள். வயநாடு, வருஷ நாடு, இந்த எல்லா இடங்களுக்கும் நான் போய் ஆண்டவரை பற்றி இந்த ஒரு எச்சரிப்பு காரியங்களை நான் சொல்லி வந்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, கடலோர பகுதியில் உள்ள மக்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். இது நம்மளில் வந்த கடமை. எல்லோரும் ஏதோ மத்தியில் வாழ்கிறதுனால நமக்கு ஒன்றுமே நிகழாது என்கிறது அர்த்தமல்ல. எல்லாருக்குமே பாதிப்பு வரும். அந்த பேரிடர் மிக விரைவில் வரப்போகுது. அதை ஒருவராலும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்குள்ள சூழ்நிலை வரப்போகுது. ஆகையினால் எல்லோரும் இந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். பெங்களூர் போக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்த போது நான் டைம் கிடைக்காமல் தனியாக போக முடியாமல், ஏன்னா ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு போகணுன்றனால யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ தற்செயலாக என்னுடைய மனைவியினுடைய கடைசி தம்பி அவர்கள் குடும்பத்தோடு, மாமா நீங்கள் பெங்களூர் வர்றீங்களா, எல்லாம் போய் சுற்றி பார்க்குறதுக்காக போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு யோசனை, சரி கூட போவோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னால், நீ பெங்களூரில் போய் நீ அங்கே கால் வச்சுட்டு நான் சொன்ன இடத்த சுற்றிட்டு மட்டும் வா அப்படின்னாரு. சொன்ன இடம்னா அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட தான் போய் நிற்க முடியும், வேறு எங்கே நிற்க முடியும், வேறு ஒரு இடமும் நமக்கு தெரியாது. ஆனால் ஆன் ஸ்பாட்டில் எந்தெந்த இடத்துக்கு போகணுன்றதெல்லாம் எனக்கு அந்நியாரம் சொல்லவே இல்லை ஆண்டவர். நீ வந்து நின்றுட்டு வா அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. இப்படி ஆண்டவர் நடத்துவாரா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதில், சரி அந்த இடத்துக்கு போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லும் போதில் அவங்களோட 4 பேருமா போனோம். நான், என்னுடைய மனைவி, அந்த என்னுடைய மைத்துனன், அவருடைய தங்கச்சி, பிள்ளைகள் 2 பேர், எல்லாமே போயிருந்த போது அங்கே 2-3 இடங்களில் அங்கே போய் நம்ம சுற்றுலாத்தலம் தான் இருந்தாலும் சில இடங்களில் நின்று ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலைகளை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். நான் எனக்குள்ளே தான் அதை ஜெபித்து கொண்டேன். ஏன்னா கூட வந்து யாருக்குமே தெரியாது, அங்கே போக சொல்லி இந்த மாதிரி செய்ய சொன்னார் அப்படின்னு. ஆனால் அந்த காரியங்களை யாரையும் சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அதனால் அந்த காரியத்தை அந்தந்த ஸ்பாட்டில் மட்டும் நின்று ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். தான் அந்த 2018 3ஆவது மாதம் நினைக்கிறேன் நாங்கள் போயிட்டு வந்தது. அப்போ தான் ஸ்டார்ட் ஆனது. ஒவ்வொரு நாள் படிப்படியாக ஸ்டார்ட் ஆனது. அது வரைக்கும் இந்த பட்டயத்தோடு வந்து ஒரு தூதன் வந்து என்னை எச்சரித்து சொன்னார், நீ போய் சொல்லி முடிக்க வரைக்கும் நான் இருப்பேன், சொல்லி முடித்ததுக்கப்புறம் இதை நான் சொல்லி இந்த காரியத்தை வர பண்ணுவேனாரா. அதே மாதிரியே இது முதலாவது பாதிப்பு. பட்டயத்தோட தூதன் மங்கின நிற குதிரையில் வர்ற காரியத்தில் இது முதலாவது பாதிப்பு. அடுத்து பஞ்சம் வரும், பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், இதெல்லாம் வந்து படிப்படியாக வரக்கூடியது. மரணத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களாக வரக்கூடியதான சம்பவங்கள். இந்த உலகப்போர் எல்லாமே அதுக்கு தான். ஒவ்வொரு வசனமும் மத்தேயு 23வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம், இதெல்லாம் சொல்லி தான் ஆண்டவர் அனுப்பிவிட்டாங்க. ஆனால் கொள்ளை நோய் என்பது எனக்கு உண்மைக்கே தெரியாது. சொல்லிட்டு வந்தாச்சு. பட்டயத்தோடு ஒரு தூதன் வந்தால் இப்படி சொன்னாங்க, இப்படி நடக்குன்னு சொன்னாங்கன்னு மட்டும் சொல்லிட்டு வந்தேன். அது எத்தனை ஊழியக்காரங்க புரிஞ்சு ஜெபிச்சாங்க, எத்தனை பேர் புரியாமல் ஜெபிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. நம்ம வந்து ஆண்டவருக்குள்ளே புதுசாக போய் சொல்கிறோம். அவங்கெல்லாம் பழம்பெரும் கிறிஸ்தவர்களாக இருக்கவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கணும். அதற்கு தகுந்து அவங்க ஜெபிச்சிருப்பாங்க. கர்த்தர் கிருபையாக நடத்தினார். அதே போல் போயிட்டு வந்தோடனே அந்த கொரோனா டைமில் ஒரு 10 நாள் அந்த மைத்தனுடைய வீட்டில் நாங்கள் இருந்து ஜெபித்தோம். அந்த ஜெபித்ததின் விளைவாக அந்த குடும்பமே அவங்களும் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த குடும்பமாக பிள்ளைகள் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி ஒரு சபையில் ஐக்கியமாக இன்றைக்கி போய்க்கிருக்கிறாங்க கர்த்தருடைய கிருபையினால். இப்போ அப்போ இந்த குடும்பத்திற்காக என்னுடைய மனைவியினுடைய சித்திமார்கள், அத்தைமார்கள், அவங்க மாமா, அவங்க ஊழியக்காரங்க, இவங்கெல்லாம் பல நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிச்சிருக்காங்க. இந்த குடும்பம் இவங்க முழுவதும் ரட்சிக்கப்படணும், இவங்க எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், இவங்கெல்லாம் யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது, எல்லோரும் ரட்சிக்கப்படணும், தேவனுக்குள்ளே வரணும்னு சொல்லி அவங்களாம் பிரயாசப்பட்டு ஜெபிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஜெபத்தின் விளைவாகத்தான் ஒவ்வொருத்தரும் இப்போ நாங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். ஃபஸ்ட்டு என்னுடைய வீட்டுக்காரம்மா, அடுத்து அவங்க வீட்டில் இன்னொருத்தர், அப்புறம் எங்கள் அப்பா அம்மா, இப்படி ஒவ்வொருத்தவங்களாம் படிப்படியாக ரட்சிக்கப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறோம். அப்போது உபவாசம் இருந்து ஒரு குடும்பத்தை ரட்சிக்கும்படிக்கு இன்னொரு குடும்பம் அவங்க அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்குரிய பலன் கண்டிப்பாகவே உண்டு. யாரும் வந்து நம்ம ஜெபம் வீணாக போச்சுன்னு நினைக்கவே வேண்டாம். ரட்சிப்பு தேவனுடையது. எந்த சூழ்நிலையில் எப்படி வேணாலும் நடக்கலாம். நாங்கள் போயிட்டு வந்ததுனால மைத்துனர் குடும்பம் ரட்சிக்கப்பட்டதானா அப்படி கிடையாது. அது சொல்லியிருந்தாலும் தவறு தான். ஏன்னா அவங்களுடைய அந்த ஜெபத்தினுடைய பலன் தான் அதனுடைய முடிவுக்கு அதுக்கு அன்றைக்கி நடந்தது.
அதனால் கர்த்தர் கிருபையா அவங்களையும் பாதுகாத்துக்கிருக்கிறார், நடத்திக்கிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அடுத்து என்னுடைய தகப்பனாருடைய மரணத்தை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்துக்கிறேன். இந்த கொரோனா டைமில் நான் அந்த 10 நாளைக்கு அப்புறம் என்னுடைய வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அப்பா அம்மாவும் என்னோடய வீட்டை தங்க வச்சு அவங்களுக்கு நான் ஜெபத்தில் மற்ற வழியெல்லாம் நடத்திக்கிட்டே இருந்தேன். சாயந்தரம் வந்து இந்த சத்தியம் டிவியில் மோகன் சிலாசரசனுடைய ப்ரோக்ராம் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்படியே ஜெபிச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருந்தாங்க. நம்மளும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு முதல்ல நாளடைவில் அவருக்கு ஏற்கனவே இந்த ஆஸ்துமா ட்ரபிள் அதிகமாக இருந்ததா, அப்போ அது அதிகமாக ரொம்ப பிரச்சனை அதிகமாகிடுச்சு. இப்போ கொரோனா கண்டிஷன்ஸில் தப்பிச்சிட்டாங்க. 2வது அலை வந்தது இல்லைங்களா, அந்த 2வது அலையில் தான் அவருக்கு பாதிக்கப்பட்டது. அப்பா ரசிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. 80 வயசு ஆயிடுச்சு. 75 வயதில் ரசிக்கப்பட்டார். 80வது வயது போதில் அவருக்கு இந்த பிரச்சனை வருது. அப்போது அந்த சமயத்தில் தான் நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சோம். அவங்க வந்து இஎன்டி ப்ராப்ளம் தான், ஆஸ்துமா ட்ரபிள் தான். ஆனால் இப்போ வந்து நீங்கள் எங்கே போய் சேர்த்திங்கனாலும் அவங்க வந்து கொரோனா லிஸ்ட்டில் தான் சேர்ப்பாங்க, வேறு வழியே கிடையாதுன்னாங்க. நானும் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியில் எல்லா இடங்களையும் காட்டி பார்த்தேன். வேறு வழி இல்லாமல் ஜிஹெச்சுக்கு தான் கூப்பிட்டு போக வேண்டிய சொல்லியிருந்தது. ஜிஹெச்சில் கூப்பிட்டு போய் கரெக்டாக அவங்க அங்கே பெட்டு இல்லாமல் மதுரைக்கு அனுப்பிவிட்டாங்க. ஒரு பஸ்ஸு ஓட கிடையாது, எந்த வண்டியும் ஓட கிடையாது. ஆட்டோ இருக்குது, மற்ற 4 வீலர் போகுதுன்னா அந்த ஆதாரத்தோடு போனால் தான் போக முடியும். நாங்கள் போகும்போது ஆம்புலன்ஸ்லேயே போயிட்டோம். போகும்பொழுது அந்த மதுரையில் ஒரே நாள், முதல் நாள் மதியானம் 2:30 மணிக்கு அவரை பெட்டில் சேர்த்துருக்கு. மறுநாள் 2:30 மணிக்கு அவர் மூச்சு திணறல் அதிகமாகுது. ஆக்சிஜனுடைய லெவல் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்பா பிறந்து வளர்ந்ததான ஊர் வந்து மதுரை தான், மதுரை தத்தனேரி தான். இப்போ அப்படி அங்கே அவர் அதே ஊருக்கு கூப்பிட்டு போய் அங்கே வச்சு இருக்கிறோம். ஆனால் என்னுடைய தங்கை, அக்கா, எங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தரை கூட நான் ஃபோனில் கான்டாக்ட் பண்ண முடியல. ஏன்னா அவங்களுடைய எந்த நம்பரும் ஒரு பிரச்சனையினால என்கிட்ட இல்லை. என்னுடைய சகோதரனுடைய பிரச்சனையினால என்னென்னா எங்கேயுமே அந்த என்னுடைய சொந்த பந்தங்கள் யாருமே பேச மாட்டேன்ட்டாங்க. அதுபோக நாங்கள் வேறு கிறிஸ்டியனில் இருந்ததுனால அவங்க எல்லாருமே பேச்சுவார்த்தை இல்லாமல் போயிடுச்சு. அப்பாவுடைய மரணத்தை என்னுடைய உடன் பிறந்த சகோதரிட்டு கூட சொல்ல முடியாத சூழ்நிலை. என்னுடைய சகோதரன் அப்போ சென்னையில் இருக்கான். இப்போ அவனும் வர முடியாத சூழ்நிலை. என்ன பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு என்னால் அதை வந்து ஜீரணிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தது. பணம் செலவழிக்கிறோம். அந்நியாரம் எனக்கு பண உதவி கூட ஒரு இடத்துலேருந்து தான் கிடச்சி நான் அந்நியாரம் பண்ணேன். இப்போ எல்லாமே பண்ணும் பொழுது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் அங்கேன்னு சில ஃபார்மாலிட்டிஸை நம்ம செய்ய வேண்டிய சூழ்நிலை தான் இருந்தது. செய்தோம் ஆண்டவர். ஆனால் அந்த சமயத்தில் ஆண்டவரே வந்து ரொம்ப மூச்சுத்திணறல் இருக்குது. ஊசியெல்லாம் போடுறாங்க. ஒரு நாள் மதியானம் 2:30 மணிக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா இருக்கார், அப்புறம் 10 நிமிஷத்தில் மூச்சு இல்லாமல் போகிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே இருந்தது, போக வரமாக இருந்தது. இப்போ நான் போய் கை வச்சு ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே எப்படியாவது எல்லா காரியங்களையும் குணப்படுத்தினீரே, கை வழியில் இருந்தாலும் அவரை குணப்படுத்தினீரே, எப்படியாவது நீங்கள் குணப்படுத்திடுங்க ஆண்டவரே, அவர் சாட்சியாக நிற்கட்டும் சொல்லி பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், என் மகனை நான் அழைத்து செல்கிறதற்கு தயாராக உள்ளேன், நீ தடை செய்யாதே, ஜெபம் பண்ணி ஒப்புக்கொடுனார். நான் பாருங்கள், எனக்கு அப்பா, ஆண்டவருக்கு அவர் மகன். நான் இப்போ வந்து அப்பாவுக்கு வந்து நான் ஒப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையாக இருந்தது. வேறு வழி இல்லாமல் ஆண்டவரே இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை மட்டும் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் கூட்டு போங்க, நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், உமது சமூகத்தில் அழைத்து செல்லுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிச்ச மறுநிமிஷம் அவருடைய உயிர் பிரிந்தது. அப்படியே ஆவி பிரிஞ்சிடுச்சு. எனக்கு அப்படியே கண்ணீர் ஒரு பக்கம், ஒன்றுமே சொல்ல முடியல. இப்போ வேறு வழி இல்லாமல் அந்நேரம் வந்து இறந்துட்டாங்க. மற்ற யார்கிட்டையும் என்னுடைய சகோதரன் ஒரு ஆள்கிட்ட தான் சொல்கிறேன். அவனும் அங்கேருந்து சென்னையிலேருந்து வர முடியல. மற்ற யாருமே சொந்த பந்தங்கள் எல்லாம் அந்த ஃபோன் நம்பரை தேடி பிடிச்சி ஒரு 2-3 பேர் இருந்தவங்ககிட்ட சொல்லி இந்த நாட்டை சொல்லியிருங்கன்னு சொல்லும் போதில் மதுரைக்குள்ளே இருந்தவங்களே யாருமே என்ன செய்ய முடியல, அவங்க வர முடியல. அவங்க கொடுத்த டைமும் அவ்வளோதான். டக்குன்னு அந்த கொரோனா பேக்கிங் மாதிரி பண்ணி இது பண்ணி நேராக தத்தனேரி சுடுகாட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க. அப்போது நான் அப்பா அம்மா அந்த பின்னாடி அப்போது நான் அந்த சபையுடைய பாஸ்ட்டுக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். எனக்கு கூட இருந்தது அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணும் பொழுது என்னென்னா, அவரும் உடல் சரியில்லையா என்னன்னு தெரியல, ஆனால் அவரால் என்ன செய்ய முடியல, அந்த சூழ்நிலையில் வர முடியல. அப்போ அவர் எனக்கு ஃபோன்லேயே சொல்கிறாங்க, நீங்கள் ஊழியம் பார்க்குறீங்களா பிரதர், நீங்களும் மிஷினரி, மற்றபடி ஊழியக்காரர் தான் இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன நினைக்கிறேன்,
கிறிஸ்தவ முறைப்பிரகாரம் தானே அடக்கம் பண்ணணும், நம்ம எப்படி எரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி அப்படி எனக்கு ஒரு இடர்லாவே இருந்தது. என்னடா ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, இப்படி எரிக்கிற மாதிரி கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லி இப்போ முதல்ல ஏற்கனவே நான் அங்கே உள்ளவங்கள்ட்டெல்லாம் வாக்குவாதம் பண்ணுறேன். எனக்கு நான் திரும்ப கூட்டு போகிறேன், அப்பாவை வந்து பிணமாக இருந்தாலுமே டெட் பாடியாக இருந்தாலும் நான் விருந்தினர் கூட்டு போகிறேன், நான் கிறிஸ்தவ முறை பிரகாரம் அடக்கம் பண்ணு சொல்கிறேன். அவங்க கொடுக்க மாட்டாங்க. அந்த பாடியை கொடுக்குறதுக்கு 3 மாதம் ஆகுன்றாங்க. நீங்கள் விருந்தினர் கல்டேட்டில் போய் கழுத்து வாங்கிட்டு வாங்க, நீங்கள் மாரியில் உள்ள டீன்கிட்ட கழுத்து வாங்க, எல்லாம் இந்த ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கிறதுக்கு 1.5 மாதத்துலேருந்து 3 மாதம் ஆகும். அது வரைக்கும் உங்கள் அப்பாவுடைய சரீரம் வந்து ஃப்ரீசரில் இருக்கும் அப்படின்றாங்க. நான் இறந்த பிறகும் அவரை அலக்கழி பண்ணணுமான்னு சொல்லி தான் நான் பாஸ்டருக்கு அவங்களுக்கு ஃபோன் போட்டேன். வேறு வழி இல்லாமல் என்னாச்சுன்னா, நான் தான் நீங்களே ஒப்பு கொடுத்து நீங்கள் பரியல் பண்ணி நடத்துங்க பிரதர், ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார், நானும் ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ நான் அந்த வசனங்கள்லாம் நான் பைபிள் கொண்டு போயிருந்தேன். அப்போ அந்த வார்த்தையெல்லாம் படித்து தெசலோனிக்கேயர் இந்த மற்ற எல்லா வசனங்களையும் ஆண்டோடைய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியங்கள் அந்த மரிப்பதற்கு உண்டான எல்லா வசனங்களையும் எடுத்து ஒன்றுனா எடுத்து ஜெபம் பண்ணி கிட்டத்தட்ட 7 பேர் அந்நேரம் மரிச்சிருந்தாங்க. 6 பேருடைய பணம் வந்து ரெடியாக இருக்குது. அப்பாவுடைய பணத்தை தான் டெட் பாடியை வந்து முதல்ல யாருனோடனே நான் 2 பேர் தானே இருக்கோம், யார் வர்றதுக்கு முடியலைன்னொடனே நாங்கள் முதல்ல எங்கே கொடுங்க அப்பாவுக்கு பரியல் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அந்த இடத்துல நல்லா ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ள இது பண்ணி கொடுத்தோம். அவங்க இது பண்ணாங்க, அவங்க சாம்பல் இதெல்லாம் வேணுமாங்க, ஒன்றும் வேண்டாம், கர்த்தருடைய கிருபை இருக்குது, அங்கே பாதுகாத்துட்டு அந்த டெத் சர்டிஃபிகேட் அந்த இதை மட்டும் வாங்கிட்டு நான் விருந்தினருக்கு ஆட்டோவிலே கிளம்பி வந்துட்டோம். இப்போ அந்த சூழ்நிலையில் பாருங்கள், அவர் பிறந்ததும் தத்தநேரு, வளர்ந்ததும் தத்தநேரு, அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அந்த சரீரம் ஒப்பு கொடுக்கப்பட்டதும் தத்தநேரி சுடுகாட்டில் தான். நிறைய பேருக்கு கர்த்தருக்குள்ளே வந்தவங்களுக்கும் ஆண்டவருக்குள்ளே உள்ள மற்ற பரிசுத்தாவி பெற்றவங்களுக்காக இருக்கட்டும், பெறாதவங்களுக்காக இருக்கட்டும், ஆவிக்குரியவங்களாக இருக்கட்டும், ஆவிக்குரியவர்கள் அல்லாதவர்களாக இருக்கட்டும், நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஆண்டவருக்குள்ளே மறிச்சிட்டாங்கன்னா அவங்கள வந்து பாஸ்டர் ஊழியக்காரங்களை வச்சு அடக்கம் பண்ணி முறையாக பெட்டியில் வச்சு பண்ணால் தான் அது வந்து ஆண்டவர்கிட்ட போவாங்கன்ற நம்பிக்கையில் அவங்க அந்த ஒரு பயத்திலே தான் இன்றைக்கி கல்லறை தோட்டத்தையே நாடி அங்கே ஓடுறாங்க. சிஎஸ்ஐ விட்டு சில பேர் வந்து ஆவிக்குரிய ரீதிக்கு வெளியிலெல்லாம் வர வேண்டாம், அவங்க ஆவிக்குரிய ரீதியில் அப்படியே இருந்து வந்தாலே போதுமானது. மற்றபடி டிஎல்சி மற்றவங்கெல்லாம் வந்து கல்லறை தோட்டத்துக்குள்ளே போய் அடக்கம் பண்ணால் தான் உண்டுன்ற அந்த நம்பிக்கை இருக்குது. இன்னும் பெந்தகோஸ்தேலேயே நிறைய பேர் கூட அந்த நம்பிக்கையில் தான் இருக்காங்க. ஆனால் அந்த பாஸ்டர் மூலியமாகவும் என்கிட்ட அந்த வார்த்தை எனக்கு உணர்த்தப்பட்டதுக்கு அன்றைக்கி ஒன்று தான். இன்றைக்கி ஒரு மிஷினரி குடும்பத்தையே ட்ரெயினோடு வச்சு குஜராத்தில் எரித்தாங்க. அதே மாதிரி எத்தனையோ மிஷினரிகளை காட்டுக்குள்ளே எரித்து கொண்டிருக்கிறாங்க, எத்தனையோ வீதிகளில் எரிஞ்சு மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சியெல்லாம் கொண்டிருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய ஆத்மா, அவங்களுடைய ஆவி, அவங்களுடைய சரீரம் நரகத்துக்காக போகும். கர்த்தருக்குள்ளே மறிக்கிறீங்கன்னா நீங்கள் கர்த்தருக்குள்ளே தான் மறிக்கிறீங்களான்றது தான் அந்த இடத்துல முக்கியமாக ஒழிய நீங்கள் கல்லறை தோட்டத்தில் போய் தான் புதைக்கணுன்றதெல்லாம் அங்கே ஒரு இதே கிடையாது. ஒரு சபையில் இருக்கிறோம், சபையில் முறைப்படி போகிறோம் வர்றோம், பரிசுத்தாவி பெற்றுக்கிறோம், ஊழியக்காரங்களுக்கு அடங்கி நடக்கிறோம், நடத்துனவர்களுக்கு அவங்க நடத்திப்புக்காரங்களுக்கு நம்ம கட்டுப்பட்டு போகிறோம்னா அங்கே நம்ம மறிக்க வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா அவங்க தான் கண்டிப்பாக வந்து அந்த ஆத்மாவுக்கு உத்தரவாதம் கொடுத்து அவங்க அடக்கம் பண்ணுவாங்க. இதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஒரு வேளை இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸில் எரிக்க வேண்டிய சூழ்நிலை இந்த மாதிரி காரியங்கள் வரும்பொழுது இடறி போகாதீங்க, இடராதீங்க. அந்த ஆத்மாவை தாராளமாக ஆண்டவர் தான் கூட்டு போவார். அதை எப்படி நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னீங்கன்னா, நான் ஒப்பு கொடுத்துட்டு நான் அன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டு தூங்கிட்டேன். தூங்கும் பொழுது எனக்கு கவலை, கண்ணீர் அதிகமாக என்னால் தாங்க முடியல நடந்த காரியத்தை வச்சும் போதில். அப்போ ஆண்டவர் சொப்பனத்தில் எனக்கு நைட்டு பேசுகிறார். அப்படியே ஒயிட் பியூர் ட்ரெஸ்ஸில் அப்படி மகிமையின் சரீரத்தோடு அப்பா எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஏன்னா என்கிட்ட இருந்த ஒயிட் ட்ரெஸ்ஸு மற்றதெல்லாம் போட்டு தான் அப்பா அங்கே இது பண்ணி பரியல் இது பண்ண நான் செஞ்சோம். அப்போ அந்த ட்ரெஸ்ஸில் ஆண்டவர் பியூர் ப்ரெசன்ஸோடு அவன் மகிமையோட தோல் அப்படி கரத்தை போட்டு அப்படியே மேலே வரைக்கும் அப்படியே கூட்டுகிட்டே போகிறாரு. கூட்டு போய் ஒரு இடம் வந்தோடனையும், உனக்கு பேர பிள்ளையே பேத்தி மாதிரி தானே உனக்கு பிரியம், இந்த போய் நில்லு பாரு, நில்லுங்க அப்படின்றாரு. அந்த இடத்துல கொண்டு விட்டோடனே அங்கே பார்த்தா ஏகப்பட்ட பேத்திகள்னு சொல்லி சின்ன சின்ன பிள்ளைகளாக கொய்க்கு நிறையா இருக்காங்க. தாத்தா 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 தாத்தான்னு சொல்லி அப்பா மேலே கையில் காலை பிடிச்சி தொத்திக்கிட்டு இருக்கா. அவர் எந்த பிள்ளையை தூக்கலாம் தெரியாமல் அப்படியே இது பண்ணிட்டு இது பண்ணுறாரு. ஆண்டவர் நீ சந்தோஷமாக இரு அப்படின்ட்டு அப்படியே கடந்து போகிறார். இதுதான் நான் கண்ட சொப்பனம். படக்குன்னு அதிகாலையில் ப்ரேயருக்கு முன்னாடி எழுந்திரிச்ச சொப்பனம். அதுக்கப்புறம் நல்லா ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு இது பண்ணிட்டு நான் அம்மாட்ட கேட்டேன், ஏம்மா அப்பா வந்து எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு எதுவும் ரொம்ப ஃபீல் பண்ணி இருந்தாராம்மா அப்படின்னு.
உண்மைக்கே வந்து எனக்கு 25 வருஷம் ஆகுது. இப்போ கணக்குக்கு அப்பா இறந்து 5 வருஷம் ஆச்சு. 20 வருஷமாக எனக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்தை கிடையாது. ஆனால் ஜெபம் பண்ணோம், எல்லா ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்தோம். ஆண்டவர் கொடுத்தாலும் சோதரம், கொடுக்காட்டினாலும் சோதரம், அதுக்காக ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது அதை குறித்து அப்பா வந்து ரொம்ப துக்கப்பட்டுக்கிறான். ஆண்டவரை அறியாதற்கு முன்னாடியும் ரொம்ப இதை வந்து ஒரு குத்தமாகவே சொல்லுவாங்க. என்ன ஆண்டவர்னு போனால் உனக்கு என்ன குழந்தையா குட்டியாக இருந்துச்சா? ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் ஒன்றும் பார்க்க முடியாது, எல்லாத்துக்கும் போய் ஜெபம் பண்ணுறோம், அவங்களுக்கெல்லாம் குழந்தை கிடைக்கின்ற, உனக்கு கிடைக்கலன்னு எல்லாம் சொன்னவர். அதுக்கப்புறம் அவங்க ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்தோடனையும், புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்தோடனையும் எங்களுக்காக அவங்களும் ஜெபம் பண்ணாங்க. இப்போ அப்பா வீட்டில் கண்ணீர் விட்டு ஜெயிப்பாராமா. அதாவது மூத்தவன் வயிற்று பிள்ளையை பார்த்தாச்சு, மகளோட வயிற்று பிள்ளைகளை பார்த்தாச்சு, இவனோட வயது பிள்ளைகளை நம்ம பார்க்க முடியாமல் போயிடுச்சு, நம்ம காலத்தில் இது நடக்கலையே இல்லையேன்னு சொல்லி அவர் ரொம்ப துக்கப்பட்டு அழுதுருக்கிறாரு சில சமயங்களில். அப்படி என்னென்ன அம்மா எதுக்கியா கேட்குறேன்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுதுச்சு. எனக்கு அப்போ தான் தெரியும், ஓ இது உண்மைக்கே அப்பா அந்த சூழ்நிலை துக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஏளனம் பண்ணுவாங்க, ஆனால் இந்த துக்கமாக இருந்தான்றது எனக்கு அப்போ தான் தெரியும். அப்போ சொப்பனத்தில் எனக்கு உறுதிப்படுத்தினது, ஆண்டவர் அவருடைய சமூகத்துக்கு அழைத்து சென்று அங்கே பேரடைஸில் ஆண்டவரோடு அவர் இளைப்பாரி கொண்டிருக்கார், குழந்தைகளோட பேரம்பேத்திகளோடு அங்கே இருக்கிறன்றதை நான் விசுவாசித்தேன். அதுக்கப்புறம் அம்மா அவங்களுக்கும் அழுகலை, நாங்களும் அழுகலை, ரொம்ப சந்தோஷமாகி இன்னும் அதிகமாக ஆண்டவருக்குள்ளே பக்தி வைராக்கியமாக கடந்து செல்ல அது உதவியாக இருந்தது. அதுபோல் நம்ம கர்த்தருக்குள்ளே இருந்து பரிசுத்தமாக இருந்து மறித்து தேவனுக்குள்ளே நம்ம மேலே போகணும். ஒரு சர்ச்சுக்குள்ளே போய் உட்காந்துட்டு எல்லா அநியாயம் பண்ணிட்டு எல்லா அக்கிரமும் பண்ணிட்டு நம்ம செத்தா மட்டும் பாஸ்டரும் அவங்க வந்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணால் உடனே பரலோகம் போயிடுவோமான்னா கிடையாது. அப்படியெல்லாம் பேரடைஸ் போக முடியாது. அப்போ எங்கே போவாங்கன்றது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு அடுத்து பதிவிடுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமென்.